வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி ஒரு சிம்பிளான டிஷ் தான் பார்க்க போகிறோம். சிம்பிள் தான், ஆனால் சுவை அருமையாக இருக்கும். கத்திரிக்காயில் ஒரு அருமையான கத்திரிக்காய் மசாலா. நம்மளை சுற்றி ஒரு நாளும் ஒரு நியூஸு திக்குன்னு வந்துக்கிட்டு இருக்குது. உலகத்தில் என்ன நடக்குமோ தெரியல. அதே நேரத்தில் நமக்கு இன்னும் சிலிண்டர் பிரச்சனையும் தீர்ந்த பாடில்லை. அதனால் அப்பப்போ இந்த மாதிரி சிம்பிளான டிஷ்ஷஸ் ஒரு நாள் 2 நாள் செஞ்சு நீங்களும் கேஸை மிச்சப்படுத்திக்கலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க கிச்சன் போகலாம். கத்திரிக்காவே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த கத்திரிக்காய் மசாலா விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஒரு 15லேருந்து 20 பல் பூண்டு. இந்த பூண்டு இந்த கத்திரிக்காய் மசாலில் டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. பூண்டு சாப்பிடாதவங்களா இருந்தீங்கன்னா பூண்டு அவாய்ட் பண்ணிக்கிங்க. ஆனால் பூண்டு இதில் ரொம்ப நல்லாயிருக்கும். 2 வெங்காயம், கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும். அதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இதே மசாலாவை சப்போஸ் எனக்கு கத்திரிக்காய் பிடிக்காது, நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படிங்கிறவங்க கோவக்காயில் செஞ்சு பாருங்கள், உருளைக்கிழங்குல செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சேனக்கிழங்குல கூட செய்யலாம். இப்போ இது நல்லா வதங்கிறதுக்குள்ளே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காயில் 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொரகொரப்பாக அரைச்சிக்குங்க. ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. இப்போ அடுத்து 2 பழமான தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அது போட்டுக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான மசாலா சேர்க்கலாம். இப்போ கத்திரிக்காய் ஒரு 350 கிராம். எந்த கத்திரிக்காய் வேணாலும் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த கத்திரிக்காய் கிடைக்குதோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். இந்த மசாலாவோட ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. வதக்கினதுக்கப்புறமா நம்ம மற்ற மசாலா சேர்க்கலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி கூட நம்ம வைக்கலாம். ஸோ கத்திரிக்காய் வெந்து வர்றதுக்காக. உங்கள் வீட்டு சமையல் அதிக சுவையாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிக்க நீங்கள் எல்லோரும் என்னை ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த என்னுடைய ஸ்பெஷல் செந்தூர் மசாலாஸ் இப்போ உங்களுக்காக தயாராக இருக்குது. தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தரமான பொருட்களை கொண்டு ட்ரெடிஷ்னல் கிரைண்டிங் ப்ராசஸில் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் எப்படி அரைப்போமோ அதே மாதிரி உங்களுக்காகவும் நானும் என்னுடைய குழுவும் சேர்ந்து செஞ்சுருக்கோம். அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கத்திரிக்காய் நல்லா ஒரு பாதி அளவு வதங்கிடுச்சு. 1/4 டீஸ்பூன் செந்தூர் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் செந்தூர் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் செந்தூர் சாம்பார் பொடி. சப்போஸ் உங்கள்கிட்ட சாம்பார் பொடி இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நம்மளை செந்தூர் சாம்பார் பொடி அதில் போட்டு செய்யும் போது அதுக்கு ஒரு தனி ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கிடைக்கும். இப்போ இதெல்லாம் மசாலாவோடு சேர்த்து ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விடுங்க. லேசாக தண்ணி தெளித்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஸோ இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் கொஞ்சம் போகட்டும். நடுவில் ஒரு தடவை ஓப்பன் பண்ணி மறுபடியும் ஒரு தடவை கிளறி விட்டுக்குங்க. எனக்கு நல்லா சமைக்கிறதுக்கு பிடிக்குங்க. என் கிச்சனில் நான் விதமாக செஞ்சு கொடுப்பேன். அப்படின்றவங்களுக்கு கூட திடீர்னு ஒரு நாள் பார்த்திங்கன்னா என்னடா கிச்சன்லேயே இருக்கோமே அப்படின்னு கொஞ்சம் காண்டாகும். அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், சிம்பிளாக ஒரு தயிர் சாதம் செஞ்சுட்டு இந்த கத்திரிக்காய் மசால் மட்டும் செஞ்சு வச்சுருங்க. செம்மையாக இருக்கும் காம்போ. இன்னொன்று வெயில் நேரத்துக்கு தயிர் சாதம் தான் சாப்பிடவே ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் இது ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷு. ஸோ இந்த நம்ம அரைச்ச தேங்காய் விழுதை உள்ளே போட்டாச்சு. நல்லா கலந்து விட்டு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியும் போட்டு இப்போ சிம்மரில் ஒரு 2 நிமிஷம் மூடி வைங்க. அப்போ லைட்டாக கொஞ்சம் ஓரத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வரும். அவ்வளோதான், நல்ல வாசனையாக இருக்கும். அந்த டைமில் நம்மளுடைய தொக்கு ரெடி. மேலாப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. இது சாதத்தில், சூடான சாதத்தில் இந்த தொக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிடக்கூட ரொம்ப நல்லாயிருக்கும். தோசைக்கு தொட்டு சாப்பிடக்கூட அவ்வளோ நல்லாயிருக்கும். அவ்வளோதான், அருமையான கத்திரிக்காய் மசாலா ரெடி. ரொம்ப சிம்பிள் டிஷ் தான், செஞ்சு பாருங்கள். ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி தயிர் சாதம் நல்ல தளன்னு நல்ல தயிர் போட்டு பிசைஞ்சு
க்ரீமியான ஒரு தயிர் சாதம். அந்த தயிர் சாதத்து கூட இந்த கத்திரிக்காய் மசாலா. இது வந்து நல்ல காம்போ. லெமன் ரைஸு, அப்புறம் தேங்காய் சாதம், இந்த மாதிரி கலந்த சாதம் எல்லாத்துக்குமே இந்த கத்திரிக்காய் மசாலா நல்லாயிருக்கும். அந்த தயிர் சாதத்துக்கு மேலே லேசாக அப்படியே மழைச்சாரல் மாதிரி கொஞ்சம் காரா பூந்தி தூவி சாப்பிட யாருக்கெல்லாம் பிடிக்கும்? தயிர் சாதத்து மேலே காரா பூந்தி தூவி சாப்பிட்ருக்கீங்களா? அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அதே மாதிரி கொஞ்சமாக அந்த காரா பூந்தி தூவிட்டு இந்த கத்திரிக்காய் மசால் வச்சு தயிர் சாதம் சாப்பிடுங்க. இது ஒரு சூப்பரான ஒரு சோல்ஃபுல் லஞ்சு. சாப்பிட்டுட்டு நீங்களும் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க. இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோட மறுபடியும் பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.